ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதத்தின் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:29 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:04 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 1:33 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 12:29 வரை பத்திரை, பின்பு இரவு 11:21 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:21 வரை மரண யோகம், பின்பு காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை ஆயில்யம், பின்பு மகம். நேத்திரம் இன்று காலை 5:19 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி அதிகாலை 5:21 வரை ஆயில்யம், கடகராசி. பிறகு மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும் 5:22 முதல் காலை. இன்றைய நாளுக்கான பண்டிகை மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஆடை அணிகலன்கள் வாங்க நல்ல நாள். புது வேலைக்கு விண்ணப்பிக்க சிறந்த நாள். சமையல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். நீர்நிலை பணிகளை தொடர்வதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:55 முதல் 12:39 வரை மேஷ லக்னம். மதியம் 12:40 முதல் 2:42 வரை ரிஷப லக்னம். மதியம் 2:43 முதல் மாலை 4:53 வரை மிதுன லக்னம். 4:54 முதல் இரவு 7:01 வரை கடக லக்னம். 7:02 முதல் 9:03 வரை சிம்ம லக்னம். 9:04 முதல் இரவு 11:04 வரை கன்னி லக்னம். 11:05 முதல் 1:09 வரை துலாம் லக்னம். 1:10 முதல் காலை 3:20 வரை விருச்சக லக்னம். 3:21 முதல் 5:28 வரை தனுசு லக்னம். 5:29 முதல் காலை 7:26 வரை மகர லக்னம். காலை 7:27 முதல் 9:09 வரை கும்ப லக்னம். 9:10 முதல் 10:50 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷமானது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம், அல்லது காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரையிலும் செய்யலாம். நவ கிரகங்களில் ராஜ கிரகமாக திகழக்கூடியவர் ஸ்ரீ சூரிய பகவானி. சூரிய பகவானுடைய ராசியில், அதாவது சிம்மத்தில் எந்த கிரகங்களும் உச்சம் பெறாது. அவர்கள் குரு பகவானாக இருக்கட்டும், சுக்கிர பகவானாக இருக்கட்டும். சிம்மத்தில் மட்டும் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் 2 கிரகங்களினுடைய பலன்கள் அந்த இடத்தில் எடுபடாது. மற்ற நிலைகளில் அவர்களுடைய செயல்கள் உயர்வாகவே இருக்கும். ஆக சிம்ம ராசியில் சூரிய பகவான் மட்டுமே ஆட்சிநாதனாக இருப்பார்.
ஸ்ரீ சூரிய பகவானுக்கான தமிழ் மந்திரம். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். காலை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக விரிவாக விளக்கமாக அறிந்து கொள்ளலாம். பிப்ரவரி மாதத்தினுடைய 2ஆம் நாள், தை மாதத்தில் 20ஆம் நாள், தமிழ் மாதம். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. தினம்தோறும் உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வழிபட்டு வாருங்கள். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி என்று உங்களுடைய ராசியையும் அதிபதியையும் அந்த அதிபதிக்குண்டான தெய்வத்தையும் தினம்தோறும் வணங்கி வருவதால் சகல இன்னல்கள் தீரும். உங்களுடைய கிரக அமைப்புகள் சீராகும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அகலம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே 2ஆம் வீட்டில் குரு பகவான், விரயத்தின் அதிபதி குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில், இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். லாபத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்கள், இந்த நாள் நீங்கள் மிக மிக கவனமாகவே இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டு சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் சனி பகவானோடு. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புரிதல் இருக்காது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் குறையலாம். சேமிப்புகளில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதோ பிறரை நம்பி நீங்கள் எந்த விஷயங்களிலும் ஈடுபடுவதோ கூடாது. உங்களை யாரும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்களும் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். இதுவே இந்த நாளுக்கான பிளானிங்காக, திட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய நல்ல முடிவாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். சூரிய பகவானை வழிபடுங்கள். அவரை உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். வியாபாரத்தினுடைய பொருட்டு மிக அழகாக பேச வேண்டிய விஷயங்களை வாடிக்கையாளர்களிடத்தில் பேசி வேலைகளை மிக அழகாக செயல்படுத்துவீர்கள். வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டுமல்ல, பேச்சுக்கள் சாமர்த்தியமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய நபர்கள், வித்வான்கள் போலவும் நல்ல கவிஞர்கள், கலைஞர்கள் போலவும் உங்களுடைய பேச்சு புலமை அதிகமாக இருக்கும். பேச்சாளர்கள் போல வெளிப்படும். மறைமுகமாக சில சங்கடங்கள் உண்டாக்கி மறையும். உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களிலும் சரி, வீட்டிலும் சரி, உங்களுடைய துணைவரிடத்திலும் சரி, அவர்களுக்கான விருப்பங்களை கேட்டு அறிந்து செய்வது நல்லது. சில வேலைகளை திட்டமிட்டே முடிக்க முடியும். அதிலும் விடாப்பிடியாக முடித்து காட்டுவீர்கள். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் வெற்றி பெறுவீர்கள்.
லாபங்கள் உண்டாக்கும் தனம் நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே என்று உச்சரிப்பது விசேஷம். அனுசரித்து செல்லுங்கள். கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கடன் சார்ந்த சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அனுசரித்து இருப்பதே நல்லது. சில அசௌகரியங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டியது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். தெரிந்த வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியிடங்களுக்கு குழந்தைகளோடு சென்று மகிழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம். ஜெயம் நிறைந்த நாள். குழந்தைகள் வழியில் சில சிரமங்கள் ஏற்பட்டு நீங்கும். விடாப்பிடியாக இருந்து வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான், 10இல் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான், லாபத்தில் ராகு பகவான், உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் ஆன்ம பலம், ஆத்ம பலம் பெருகும். கண் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகங்கள் சீக்கிரமாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்திருப்பவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆக முழுமையான நிலைகளாக இருக்கலாம். கல்வி, புகழ், மேன்மை, கௌரவம், சமூகத்தில் நல்ல மேன்மையான உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். பட்டம், பதவி உண்டாகும். ஆக சூரிய பகவானை வழிபடுவது உங்களுக்கு மிக மிக நல்லது. அதிலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அதிபதியாகவே சூரிய பகவான் இருக்கிறார். 2, 3, 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியானவர் சூரிய பகவான். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர் லாபாதிபதி ராசியில் சஞ்சாரம். விரையாதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதே போல ராசியினுடைய 10ஆம் இடத்தினுடைய தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானும் கும்பத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் கும்பத்திலேயே. அதிலும் முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இணைவு இருக்கிறது. வேலைகள், உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சுப காரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அனுபவமிக்க வேலையாட்களுடைய ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தன வரவுகளால் கையிருப்புகள் உண்டாக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அவ்வப்போது வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சில பிடிவாத போக்கு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி தரும். அதிலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது சில வம்பு தும்புகள் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக, கல்விக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையும் ஏற்படும். சில வேலைகளை தைரியமாக எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். அதில் முழுமையாக சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டால்தான் லாபம் கிடைக்கும். பார்த்த உடனேயே சில வேலைகள் செய்வது என்பது நன்றாக அமையாது.
ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும், அதனை செயல்படுத்த வேண்டும். அதனுடைய லாபம் என்ன, நஷ்டம் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் பிறருடைய வேலையாட்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல ஆதாயங்களை கொடுப்பார்கள் என்பது பொறுத்துதான். பண வரவின் காரணமாக கையிருப்புகள் அதிகரிக்கலாம். வேலை தொடர்பாக சில முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மறதி விலகும் நாள். தம்பதியர்களுக்கிடையே இந்த நாள் புரிதலும் சீரான போக்கு காணப்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் சகல பாடத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். ஸ்ரீ சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குங்கள். சகல பிரச்சனைகள் தீர வழிவகை கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பான ஒன்று. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என மந்திரத்தை சிவ ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, கோவில்களில் சிவசூரிய பகவானுக்கு 5 தீபங்கள் ஏற்றி கோதுமையினால் இறைவனுக்கு சமர்ப்பித்து தானிய வகைகளில், அதாவது நவ தானியங்களில் ஒன்று கோதுமை அல்லது திணையை சூரிய பகவானுக்கு படைத்து தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வருமான விருத்திக்கான சூழ்நிலைகள் அமையும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். மாற்றமான நாளாக அமையும். எதையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மைகள் விளையும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிலும் 1, 2 பாதங்களில் உள்ளவர்கள் புரிதல் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மறதி விலக்கம். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள், பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அமையும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கப் போகிறது, எதையெல்லாம் கவனித்து செய்ய வேண்டும் என்கிற முழுமையான விளக்கங்கள் உங்களுடைய இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாபாரத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும், வருமானம் கிடைக்குமா, தாமதமாக்குமா, எதிர்பார்த்த வேலைகள் வருமா, கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா என்கிற பல ஆயிரம் கேள்விகளுக்கு இன்றைய ராசி பலன்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், 10ஆம் வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த நாள் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் எதிர்பாராத வகையில் வருமானம் வந்து சேர்வதற்கான சூழல்கள் உண்டு. தன லாபம் பெறுவீர்கள். முழுமையான நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். நுட்பங்களை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுடைய அறியாமை இருள் விலக்கி, அஞ்ஞானம் விலக்கி நேர்த்தியாக வியாபாரத்தை கவனிப்பீர்கள். நல்ல ஞானம் உண்டு. பக்குவமாக செயல்படுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. புதுமையான பொருட்களை அறிமுகம் செய்வதிலும், அதே போல வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசி பொருள் விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். அதற்குண்டான சில புள்ளியியல் விவரங்களை அதிகமாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். வியாபார தர்மம், தொழில் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். இந்த நாள் ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. முக்கியஸ்தர்களுடைய செயல்பாடுகளினால் சில மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு
5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம். அவரோடு ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். பெரிய பெரிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டு அறிந்து செய்வீர்கள். முக்கியஸ்தர்கள் மீதான ஒரு பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் மீதான நம்பிக்கை உண்டாக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையாக நீங்கள் இருப்பீர்கள். இயற்கை பொருட்கள், இயற்கை அங்காடி வைத்து நடத்துபவர்களுக்கு, இயற்கை சூழலினுடைய நிலையை புரிந்து கொண்டவர்கள், இயற்கை கொடுக்கக்கூடிய வரத்தை சில பொருட்களை விற்பனையாக செய்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அதிக முயற்சி செய்பவர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள் எனலாம். கடன் சம்பந்தமான சங்கடங்கள், சில நெருக்கடிகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பயணம் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். தொடர் வேலை காரணமாக ஒரு சிலருக்கு அசதிகள் இருக்கலாம். உடல் நல உபாதைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய விவசாய பூமியை வாங்கலாமா என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். அன்பாக கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சுகம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் சீரான போக்கு காணப்படும். வருமானம் அதிகப்படுவதால் வீட்டினுடைய முக்கிய விஷயங்களை கவனிப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தை மிக அழகான முறையில் கொண்டு செல்வீர்கள். வெளிப்படையாக பேசுவீர்கள். மனம் திறந்து பேசுவதால் வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தினுடைய ஆதரவு அதிகரிக்கும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள், விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை உச்சரிக்க உங்களுக்கு அதீத நன்மைகள் பிறக்கும். சதுர்த்தி திதி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட உங்களுக்கு சிவபெருமான், பார்வதி தேவியருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தாரோடு சந்தோஷமான சூழ்நிலைகளை கழிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் காத்தியாயனாகிய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கே பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பவர்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றகரமான நாள். வனதுர்கை, விஷ்ணு துர்கை, சாந்தி துர்கை, கனக துர்கை, லக்ஷ்மி துர்கை, விஷ்ணு துர்கை என விஜய துர்கையையும் நீங்கள் வழிபாடு செய்வது விசேஷம். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தினம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக மௌனமாக இருந்து ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கான வழிபாடுதலை செய்யலாம். ராகு பகவானுக்கு உண்டான தானியமான கருப்பு உளுந்து வடை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யலாம். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு நீங்கள் நைவேத்தியம் படைப்பது விசேஷம். ராகு கால பூஜை வழிபாடுகளினால் பல கஷ்டங்கள், இன்னல்கள் தீரும் என்பது ஐதீகம். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரம் களை கட்டும். தொழில் துறையில் முன்னேறி வருவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். சுகம் நிறைந்த நாள். பணம், பட்டம், பதவி, வசதி, கௌரவம், தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள், பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் நாள். ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய ராசிக்கான
பலன்களையும் அதேபோல் மற்ற கிரகங்களினுடைய நிலைகளுக்கு வைத்து உங்களுக்கான பலன்கள் மிக தெளிவாக பார்க்கப்படும். ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். இளைய சகோதர பாவகத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, எதிலும் நிதான போக்கு என்பது தேவை. கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 5:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகுதான் சிம்மராசியான மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு தொடங்கும். எண்ணங்கள் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் வெளிப்படாது. மனதில் பல சிந்தனைகள் இருக்கும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதிலும் நிறைய குழப்பத்தோடவே காணப்படுவீர்கள். முகத்தில் தெளிவு என்பது இருக்காது. முகப்பொலிவு காணப்படாது. மன வருத்தத்தை நீங்க உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவானை வணங்குங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஒருவேளை ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி 2க்கும் 3க்கும் அதிபதியான சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில். கடகராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு உயரும், மரியாதை கூடும். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள். அதற்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்க வேண்டிய சூழல், கடன் அடைக்க மீண்டொரு கடன், இப்படி கடனுடைய தொகை எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து பொறுப்பாக இருப்பது நல்லது. வேடிக்கை, விளையாட்டு, இதை சார்ந்த விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்கள் சீரான போக்கில் இருந்தால்தான் ஒத்துழைப்புகள் நன்றாக அமையும். வாழ்க்கை துணைவரோடு சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள முடியும். மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளின் காரணமாக சில முக்கிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாளாகவே அமையும். எண்ணிய காரியங்கள் கை கொடுக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாகவே இருக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கும். மனதில் குழப்பங்களை தவிர்க்க நன்றாக தண்ணீர் குடிப்பது மற்றும் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வதால் மனம் ஒருமையாக இருக்கும். ஒருமித்து காணப்படும். எண்ணங்கள் கட்டுப்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். குரு பகவானை வழிபாடு செய்வது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. மனதில் ஆராய்ச்சிகள் இருக்கும். பல நிலைகளில் சிந்தனைகள் இருக்கும். எண்ணற்ற வகையிலான கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன அடக்கம் என்பது தேவை. குண விஷயங்களில் சில மாற்றங்கள் வரும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். வெளி வட்டாரத்தில் கௌரவங்கள் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட வரங்கள் கிடைக்கும். பெருமாளுடைய வழிபாடு ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாய்ப்புகள் உண்டாக்கும். உயர்வு நிறைந்த நாள். நல்ல யோகத்தை நோக்கி இருப்பீர்கள். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். உங்களுடைய ராசி அதிபதிக்கு உண்டான நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 20ஆம் நாள்.
இந்த நாளுக்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்றபடி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2வது வீட்டில் கேத்து பகவானும், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் வெற்றிக்குண்டான பாவகத்தில், அதோடு ருணரோக சத்ரு பாவகமும் கூட. களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். காலை 5:21 பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். அதுவரையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசியினுடைய 10வது வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தின் காரணமாக சில வேலைகள் தாமதப்படலாம். எதையும் சிந்தித்து செய்யுங்கள், அவசரம் காட்ட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை நிதானத்தோடு இருப்பது நல்லது. தியானம், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். வெளியிடங்களில் ஒப்பந்தங்கள் செய்வதோ, பிறரை பற்றிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ கூடாது. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் தாமதமாகத்தான் நடக்கும். கிடைக்கக்கூடியவை தள்ளிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள் நிறைவேறாமல் கூட போகும். எதையும் எதிர்பார்க்காமல் இந்த நாள் எளிமையான முறையில் நடந்து கொள்வது சிறப்பு. நண்பர்களிடத்திலோ நட்பு வட்டாரத்திலோ வாக்குவாதங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனை தவிர்த்து வெளியே வருவது சிறப்பு. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஞாபக மறதி என்பது இருக்கும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். எதையும் யோசித்து செய்யுங்கள். தேர்வுக்காக படிப்பவர்கள் முக்கிய போட்டித் தேர்வுகளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக படிப்பது அவசியம். கவனக்குறைவு காரணமாக ஏதாவது ஒரு விஷயங்களை தவிர்த்து விடுவீர்கள். உங்களை அறியாமலேயே சிலது நடக்கலாம். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். நீண்ட நேரம் கல்விழுப்பதை தவிர்க்க வேண்டும். யாரிடத்திலும் எதற்காகவும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். வெளியே வண்டி வாகன பயண நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் செலவுகள் ஏற்பட்டு நீங்கும். அசௌகரியங்கள் உண்டாகலாம். உடல் வலி, அசதி இருக்கும். சோம்பல் உணர்வுகளாகவே காணப்படலாம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதோடு அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கவன சிதறல்கள் அகலும். மன நிம்மதி பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்க மேற்கூறிய ஸ்ரீ சந்திர பகவானுக்கான வழிபாடுதலை செய்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார வழிபாடு நல்லது. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று வழிபடுங்கள். அருகம்புல் சாற்றி ஆராதனை செய்வது விசேஷமானது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து போக வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில வாக்குவாதங்கள் வரலாம். தொழில் விஷயங்களில் மிக கனிவாக நடந்து கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். பிறருடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. கோதுமையினால் செய்த உணவுகளை தானம் செய்யலாம். பணம் சார்ந்த நெருக்கடிகள் உண்டாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். கோப உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடாது. இந்த நாள் உங்களுடைய செயல்களில் சில கால தாமதங்கள் உண்டாகலாம். நன்மைகள் பெற சிவசூரிய பகவானை வழிபடுவதோடு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ஓரளவிற்கு நன்மைகளை பெறலாம். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திடவும் சூரிய பகவானுடைய பேரருள் உங்களுக்கு சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் நாள், தமிழ் மாதத்தில் தை 20. கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். வேலைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். கடுமையாக வெளியே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். மன கவலைகள் அகலும் நாள். ஒவ்வொரு வேலைகளையும் புதியதாக செய்ய வேண்டும் என்கிற ஆர்வங்கள் உண்டு. உங்களுடைய முயற்சி, அதிலும் விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல கன்னிராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் இந்த நாள் சீராக, திருப்திகரமாக, துரிதமாகவே அமையும். எதிர்பாராதபடி நல்ல வருமானமும் கிடைக்கும், லாபங்கள் பெருகும். வீட்டில் இருப்பவர்களிடையே இருந்து வந்த சில கருத்து மாறுபாடுகள், சில பிரச்சனைகள் தீரும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அறிமுகம் உண்டாகும். எதிர்பார்த்தபடி சில நல்ல பலன்கள் உங்களிடம் வந்து சேரும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும், சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும், மனதில் அமைதியும் சந்தோஷமும் குதூகலம் நிறைந்த நாள். தன்னால் சாதிக்க முடியும், செயல்படுத்த முடியும் என்கிற வேக உணர்வோடு இருப்பீர்கள். எழுச்சி நிறைந்த நாள். குடும்பத்தில் தம்பதியர்கள் வீட்டை அழகுபடுத்துவதிலும் பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்களிலும் அதிக நாட்டம் இருக்கும். உங்கள் துணைவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான விருப்பமான விஷயங்களையும் செய்து கொடுப்பீர்கள். இதனால் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக அதிகமான மதிப்பு அதிகம். பிள்ளைகளோடு வெளியூர்களுக்கு அல்லது சுற்றுலா தலங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். கையில் பணப்புழக்கம் உண்டாகும். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான சூட்சமங்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய எண்ணத்தின்படி உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உங்களுடைய செயலுக்கு நல்ல மதிப்பு, பாராட்டு கிடைக்கும். தன மழை உண்டாகும். மனதில் வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசினாலும் உங்கள் மனதில் சில விஷயங்களை அமைத்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரம் உச்சரிப்பது விசேஷம். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும், சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டு மழை கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சந்திர பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். செயல்பாடுகளில் வேகம் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மனதில் அமைதி இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களை நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாத 20ஆம் நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி. கிரகங்களினுடைய நகர்வு மற்றும் பார்வை சேர்க்கை வைத்து பலன்களை அறியலாம்.
நான்காம் வீடு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதை பற்றியும் கவலை என்பது வைத்துக் கொள்ளாதீர்கள். நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களை பெறக்கூடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பிறரிடத்தில் பணம் வாங்கி இருந்தாலும் அதனை திருப்பி கொடுத்து விடுவீர்கள் சீக்கிரமாக. அதே போல பிறருக்கு நீங்கள் பணம் கொடுத்திருந்தாலும் அந்த பணமும் உங்கள் கைக்கு வந்துவிடும். கடனாக கொடுத்த பணம் கூட சீக்கிரமாக வரும். கடந்த காலங்களில் இருந்த தீர்க்க முடியாத சில சங்கடங்கள் அகல, மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், நெருக்கடியாக இருந்த சூழ்நிலைகள் மாறும். வீட்டிற்கு தேவையான உயர்ந்த ரக பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் மிகுதியாகும். எதையும் நேர்மையாக நியாயமாக செய்ய முற்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அரசாங்கம் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். நான்காம் வீட்டு அதிபதியாக உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் சுகஸ்தானத்தில். சீக்கிரமாக வீடு மனை இது போன்ற விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். திடீரென வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மூத்த அதிகாரிகள் மற்றும் கௌரவ அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ கூடாது. எதை செய்தாலும் கவனித்து கையாள்வதே நல்லது. யாரையும் அதிகப்படியாக நம்பி ஏமாறாதீர்கள். பணத்தை முதலீடு செய்வதாக இருப்பேன் அதனுடைய முழுமையான தன்மைகளை ஆராய்ந்து செய்தல் வேண்டும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவும் அதிகரிக்கும். வீட்டினுடைய அலங்காரம் பராமரிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். தாயினுடைய உடல்நலம் குறித்த எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். உங்களுடைய விரயத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம். தாய்மாமன் உறவில் அதிலும் தாய் வழி உறவுகளிடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றகரமான நாள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு கால பூஜையை செய்யுங்கள். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மாறும். மனதில் தைரியம், மனோதிடம் அதிகரிக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல்ல திறமைகள் வெளிப்படும். ஆதரவு கிடைக்கும். புகழ் ஏற்படும். நல்ல அனுபவங்கள் உண்டாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள், பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் கேத்து பகவான் என இந்த நாள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன.
வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற தாரக மந்திரம் கொண்டவர்கள் நீங்கள். தனக்காக எந்த விஷயங்களையும் செய்யாமல் பிறருக்காகவே சுயநலம் இல்லாமல் அரும்பாடு படக்கூடியவர்களில் நீங்களும் ஒருவர். உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பியே இருக்கும். எல்லோருடைய நல்ல விஷயங்களுக்கு நீங்களே பொறுப்பாக இருப்பீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள், நல்ல உழைப்பாளிகள் என்று சொல்லலாம். அது ஆண்களாக இருக்கட்டும், அவை பெண்களாக இருக்கட்டும். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவத்தின் படி அஷ்டம ஸ்தானத்தினுடைய நிலைப்பாடுகளில் வருகிறீர்கள். ஆக 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவகம். அது மட்டுமல்ல, விருச்சகத்தினுடைய நிலைப்பாடும் 8ஆம் வீடு. ஆகவே விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கான நல்ல காலம் எப்போது வரும் என்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். எதிலும் துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்பட துவங்குவீர்கள். உறவுகளுடைய வருகை உங்களுக்கு நன்மையை தரும். வியாபார போக்கில் அலைச்சல்கள் இருக்கும். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பணத்தை அதிகம் சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளியூர் வெளி இடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். இருந்தாலும் சில நேரம் கால தாமதத்திற்கு பிறகுதான் வேலைகள் நடக்கும். உத்தியோக ரீதியாக விவேகமாக இருக்க வேண்டிய நாள். மனநிலையில் புதுவிதமான கனவுகள் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற துடிப்புடன் இருப்பீர்கள். நல்ல ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாகும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட சில வேலைகளை பார்ப்பீர்கள். குடும்ப உறவுகள் சீராக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம். வருங்காலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. உறவுகளிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருங்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல கனவுகள் பிறக்கும். ஆதரவு இருக்கும். உத்தியோகத்தில் விவேகமாக இருப்பீர்கள். இந்த நாள் ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 20ஆம் நாள் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான பலன்கள் இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது, தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 10ஆம் இடத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் 3ஆம் வீட்டில். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய லாபத்தின் அதிபதி மற்றும் 6க்கும் 11க்கும் உடையவர். ஆக தனுசு ராசி அன்பர்கள் உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி உண்டாக்கும். பொருள் வியாபார விற்பனை அமோகமாகும். விவசாயத்தில் இருப்பவர்கள் கால்நடைகளுடைய பராமரிப்பு மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதோடு அதற்குண்டான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விதமாக பராமரித்து அதனை நல்ல முறையில் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு பால் வளம் மற்றும் அதை சார்ந்த சில உரப்பொருட்களினுடைய வியாபாரம் திருப்திகரமாக அமையும். பால் வியாபாரம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். தொழில்நுட்ப கருவிகளில் இருப்பவர்கள் செயல்படக்கூடியவர்களுக்கு உத்வேகம் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய பிழைகளையும் அதனுடைய தவறுகளையும் சில செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். கையாளக்கூடிய விதங்களில் கவனம் என்பது தேவை. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். வெளியூர்களுக்கு செல்வீர்கள். விடுமுறை நாட்கள் குழந்தைகளோடு உங்கள் துணைவரோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்.
பிடித்த இடங்களை பிடித்த விஷயங்களை சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தபடி சொத்துக்கள் மீதாக இருந்த சில பிரச்சனைகள் தீரும். உறவுகளில் இருந்த சில செயல்பாடுகள் சில பிரச்சனைகள் தானாக மறைந்துவிடும். வழக்குகள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் கவனம் தேவை. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. செயல்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அல்லும் பகலும் அயராது உழைப்பீர்கள். உங்களிடம் நம்பிக்கையாக இருப்பவர்களை ஏமாற்றலாம். யார் எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கான பலம் என்ன பலவீனம் என்பதையும் பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நல்லது. நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். பெருமை வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். லாபகரமான நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் ஏற்படும். பால் வளமை உண்டாக்கும். பால் வியாபாரம் திருப்தியை தரும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பயணங்கள் கைகொடும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வழக்குகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தீர்ப்புகள் சாதகமாக அமையும். நல்ல நிலைக்கு முன்னேறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாள். பெருமைகள் அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பீர்கள். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ராசினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. உங்களுடைய ராசியில் தான் சூரிய பகவான் இருக்கிறார். பாக்யஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியானவர் புதன் பகவான். உங்கள் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை நன்மையை தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சீர்தூக்கி வரும். நடக்க வேண்டிய வேலைகளை விறுவிறுப்பாக நடத்தி காட்டுவீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். சொல்லிலும் செயலிலும் நேர்மை இரக்கம், நியாயமாக இருப்பீர்கள். தனக்கென உள்ள வேலைகளை திறமையாக முடித்து காட்டி நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல் வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, எதையும் சரியாக செய்வீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். எப்படி செயல்படுகிறீர்களோ அதே போலத்தான் உங்களுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அவர்களுடைய வருங்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடும். பண வரவுக்குண்டான செயல்பாடுகளில் அதிக விறுவிறுப்பு காட்டுவீர்கள். சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான சில முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். சுபம் நிறைந்த நாள். கையில் பண இருப்புகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனித்து செயல்படுவதால் ஓரளவிற்கு தேவைக்கு ஏற்றால் போல் பணப்புழக்கம் இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேடிக்கை, விளையாட்டு, பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வங்கள் மிகுதியாகும். வியாபாரம் தொடர்பான செயல்களை சிந்தித்து இருங்கள். மன நிறைவு பெற்ற நாளாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலமும் சீராக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், மகரம், கன்னி, மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவசூரிய பகவான் வழிபாடு செய்வது நலம் பயக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். முயற்சிகள் ஈடேறும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். கையிருப்புகள் அதிகரிக்கும். படிப்பில் முன்னேற்றங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய நலன் மகிழ்ச்சியையும் நல்லதொரு பெருமையையும் உண்டு பண்ணும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்படுங்கள். சுபம் நிறைந்த நாள். நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் முதலீடுகளை சிந்தித்து செய்வது நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 20ஆம் நாள், பிப்ரவரி 2ஆம் தேதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல இந்த நாள் அமைய போகிறது. எதை செய்ய நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்வீர்கள். மனம் உங்களுக்கு அதை சார்ந்தே இருக்கும். எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயம் முடித்து காட்டுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள், சில கடன் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். கும்பராசி அன்பர்களை, எண்ணிய வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். சாதுரியம் இருக்கும். நல்லது இந்த நாள் நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் ராசிப்படி எண்ணியதை விறுவிறுப்பாக முடித்து நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய வழியில் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. வேலைகளை விறுவிறுப்பாக முடித்து காட்டுவீர்கள். சேமிக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிகரிக்கும். ஆபரண விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். செலவுகள் இருக்கும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். தன லாபத்தை பெறுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கும். இந்த நாள் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும். உடல் உபாதைகளை அகற்றும். ஆன்ம பல முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். ஓம் ஆதித்ய தேவோ பவ என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வரவுகள் அதிகரிக்கும், பொருள் நிறைய காண்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும், மன நிம்மதி இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றி கோவிலில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வழிபாடுதலை செய்யுங்கள். கனக துர்கா வழிபாடு மிக நல்லது. கனகமழை பொழிவாளம் அன்னை ஸ்ரீ துர்க்கை அம்மன். ஆக தன வரவுகள் அதிகரிக்கும். இழுபறியான வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. வங்கி பணிகள் நிறைவுறும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் மேம்படும், செலவுகள் இறக்கும், சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். ஆபரண விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். இந்த நாள் ஏற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேக்கு ராகு பகவான், சுக்கிர பகவான், 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திர பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 11வது வீடு லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் விரயத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீன ராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 12வது பாவகம் முக்தி ஸ்தானம் கூட, அதில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மன இறுக்கங்கள் உண்டாகலாம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் என்பது இருக்காது. சற்று குழப்பமாகவே இருப்பீர்கள். செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கவனச்சிதறல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் படிப்பினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வது நல்லது. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்கள் தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. மனப்பயிற்சி என்பது மிக மிக தேவை. நேர்மறையான எண்ணங்கள் வேண்டும். எதையும் நீங்கள் சாதாரணமாக எண்ணிக்கொண்டு செயல்படாதீர்கள். செயல்படுவதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. கடன் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பல முயற்சிகள் நடக்கும். மாற்றமான சூழல் உண்டாக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகளும் வேலைகளும் அதிகரிக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பு. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை தொடர்பாக சில வழிமுறைகளை கையாளுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நன்றாக பயிற்சி எடுப்பது நல்லது. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடும். இருந்தாலும் சில நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் வரலாம். வீண் பேச்சுக்கள் எழலாம். மிக கவனமாக செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். நட்சத்திர பலன்கள்: அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருப்பது அவசியம். எதை செய்தாலும் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம்.
இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் மன நிறைவு என்பது வகுத்துக் கொள்வது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோ. இந்த மந்திரத்தை இந்த நாள் முழுவதும் உச்சரிக்கும் பொழுது சில மாற்றமான நாளாக அமையும். ஒவ்வொரு விஷயங்களிலும் புதியவர்களோடு கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்வது நல்லது. கவனமாக இருங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணமோ தற்பெருமை குணமோ இருக்கக்கூடாது. கவனமாக இருங்கள். பிறருக்கு உதவி செய்வதிலும் எச்சரிக்கை தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபடுங்கள். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். 12வது வீட்டில் விரய பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிலும் நிதானத்தோடு சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் கூடாது. போட்டிகள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட சூரிய பகவானையும் ஸ்ரீ சூரிய நாராயணரையும் வழிபடுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். நற்பவி நற்பவி நற்பவி.